अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजகேசரி வியாசதீர்த்த குருர்பூயாத் தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டும்தான். இது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 4 டீட்டெயில்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஸோ வாட்ஸ்அப் அனுப்பிச்சல்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 16ஆம் தேதி 2022 வெள்ளிக்கிழமை, சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 31ஆம் திருநாள், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, ஷஷ்டி திதி அன்னைக்கு குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சார், எனக்கு ஒரு குழந்தை பிராப்தம் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக உண்டு. இன்றைய நாள் 5 பிரம்மச்சாரிகளை கூப்பிடணும். வீட்டுக்கு கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டோடு போட்டு சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணணும். அவங்கெல்லாம் இலையில உட்காந்துருக்கும் பொழுதே பண்ணணும், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது தங்கமான ஆண் குழந்தை முருகப்பெருமானுடைய பிரசாதமாக எடுத்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம். துலாம் ராசி, துலாம் லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ஆக்சுவலாக சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திற்கு கூடிய 8ஆம் பாவத்தோடைய நின்ற உபநட்சத்திரமாகவே அந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யும். ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். தயவுசெய்து இது உபயோகிச்சுக்கங்க. 2.5 நாள் சந்திராஷ்டம் போட்டு நம்மளை பாதிக்கும்லாம் நடக்க வேண்டியதில்லை. அது உங்கள் மனசு கன்ஃபியூஷன் கொடுக்குறது, அவ்வளோதான். ஆக்சுவலாக அது மாதிரி எதுவுமே நடக்காது. சாலிடாக பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தான். அது வரைக்கும் ஒன்றுமே நடக்காது, தைரியமாக இருக்கலாம். சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டோம்னா போகிறோம். இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் இன்று காலை 10:30 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரையும், குளிகை காலை 7:30 10 மணி வரையும், சுபஹோரைகள் இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், பகல் 1 மணிலிருந்து 1:30 வரையும், 5 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரையும், இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரையும், 10 மணிலிருந்து 11 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் காரணமாக உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலைக்கு பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள், அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சில்லறை வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், நேரான ஒரு பேச்சு, டிசிப்ளின்டான பேச்சு, ஆளுமை திறன் மிக்க ஒரு பேச்சு இன்றைய நாள் இருக்க போகிறது. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ரிஷபராசி, ரிஷபலக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்பட்டுருக்கு. சந்திரன் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியனை தொடர்பு பெறுவார். அதனால் தலைவலி வேதனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், வலது கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம், அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு எதுவுமே பாதிப்பாது. முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் எடுத்து பண்ணலன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அந்த அளவுக்கு வெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்கிறது ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆகிறது. வேறொரு இடத்துல நீங்கள் ரொம்ப ஜோராக செட் ஆவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் தொழில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கப்பெறக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்க பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா மூலியமாக ஒரு டாக்குமெண்டேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்லைன் மூலியமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். மனசு சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நடக்காது, அப்படியே பிரம்மாண்டமாக நடந்து முடியும். நீங்கள் எதிர்பார்க்காம பல பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, மன நிறைவு தரக்கூடிய ஒரு நாட்களில் இன்றைய நாளும் உண்டு. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அரசாங்கம், அரசியல் ரீதியான தொடர்புகள், அதை சார்ந்த வேலைகள் இருக்கும். அப்பா மூலிமா சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையப்பெறும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம்.
கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. ருத்ர ஜபம் பண்ணலாம் போகிறோம். இன்றைய நாள் வந்து தங்கமான ஆண் குழந்தை பிரசாதமாகும். அதே மாதிரி பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய மனுஷங்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம், ஆனால் புறம் பேசாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் சொல்லலாம். திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பல விதங்களில் நன்மைகள் கொடுத்தாலுமே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு லெவலில் தான் பாதிக்கும். பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஒரு வெள்ளைத்துண்டு நீங்கள் வாயில் போட்டு போயிடுங்க, எந்த ஒரு பாதிப்பும் வராது. சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மாமனார் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாளாக நாள் இருக்கப்படுறது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கறதோட நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கும் சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லணும்னா கோவில் சார்ந்த திருப்பணிகள் எடுத்து பண்ணுறவங்க, அங்கே வேலை செய்கிறவங்க, அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, அரசாங்க உத்தியோகங்க, அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணுறவங்க, இவளுக்கெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்க போகிறது. அதே மாதிரி விவசாயிகள் கவர்மெண்ட் மூலிமா ஏதாவது கடன் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நம்மளுக்கு தங்கமான ஆண் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள், முன்னோர்கள் சார்ந்த சொத்து பிதுராஜித சொத்துக்கள் சொல்லுவோம், அதெல்லாம் உங்கள் பேரில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். மன நிம்மதி தரும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க பெறக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் யூகேக்கு கிடைக்கும். இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா யூகே ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜோராக செட் ஆகும் சொல்லலாம். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்கம் அரசியல் ரீதியாக தொடர்புகள் ரொம்ப ஜோராக இருக்கும். அம்மா மூலியமாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பல விதங்களில் உங்களுக்கு ஏற்றம் மட்டுமே நடக்கக்கூடிய பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நாள் இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். ஒழுக்கம் அப்படின்னா என்னென்னு உங்களை பார்த்து பார்த்தவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்ல பேர் வாங்குவீங்க. மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, மனசில் அந்தளவுக்கு ஒரு ஆளுமை திறன், அந்தளவுக்கு ஒரு நல்ல எண்ண ஓட்டங்கள், ஒரு ராஜா போலே வாழுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசு உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். எதை வேணால் சாதிக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி மாமனார் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். சகோதரர்கள் மூலியமாகவும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமான அதிர்ஷ்டம் லக் ஃபேக்டர் தெய்வ அனுகிரகம் மிக்க ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.